Reverend Stephen, appreciate having me the last 6 weeks to teach this subject. இந்த கடந்த 6 வாரமாக என்னை இந்த பாடத்தை டீச் பண்ணுவதற்கு ஐ மஸ்ட் கன்ஃபெஸ், நான் இதுவரைக்கும் இந்த பாடம் டீச் பண்ணதே கிடையாது. கடைசி காலம் என்றாலே கொஞ்சம் ஒரு அலர்ஜி தான். ஏன்னா 1008 வியூ இருக்கும் இதில். அதனால் இதில் நம்ம போயிட்டு நம்ம ஒரு வியூ சொல்லி அப்புறம் இது அப்படி அது அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அதனால் ஆண்டவர் வர்றாரு, அதுக்கு ஆயத்தப்படுவோம் அப்படின்னே சொல்லி நான் இந்த சப்ஜெக்டே எடுக்கலை. பைபிள் காலேஜில் நடத்துகிறோம், அங்கே கூட டீச்சிங் நான் வேறு வாதியாரை போட்டுருவேன். ஸோ தட் ஐ டோன்ட் கெட் இன் டு திஸ் வெரி டைசி சப்ஜெக்ட். ஆனால் இந்த முறை என்னவோ தெரியல, பாஸ்டர் ஸ்டீவன் கேட்ட உடனே ஐ தாட் அபவுட் இட் அண்ட் ஐ அக்ரீட். I also agreed because it was only 6 weeks or 6 sessions. So, அந்த கருகலான சில காரியங்கள்லாம் நம்ம 666 அந்தி கிறிஸ்து எக்ஸாக்டாக எப்போ வருவார், அப்புறம் இந்த கையில் முத்திரை இல்லை, இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து பல வியூஸ் இருக்குது. இப்போ கூட இந்த வேக்சினேஷன்லாம் போடலாமா வேணாமா, ஸோ இப்படிலாம் நிறைய காரியங்கள், ஒவ்வொருத்தருடைய வியூஸ் இருக்கிறது, நிறைய குவெஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி காரியங்களுக்குள்ளே போகாமல் எட் கவரிங் த சப்ஜெக்ட் ஓரளவிற்கு பண்ணிடலாம், ஓரளவுக்கு ஃபேர் ஐடியா ப்ரிப்பேர் பண்ணுறதற்கு மக்களை என்று சொல்லி நான் அக்ரி பண்ணேன் 6 செஷன்ஸுங்கிறதுனால. ஸோ தேர் வி கோ. நம்ம இது வரைக்கும் ஆண்டுடைய கிருபையினால் 5 செஷன் முடிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு தீர்க்க தரிசன வேதமும் கடைசி காலமும், ப்ராஃபெட்டிக் ஸ்கிரிப்சர்ஸ் கன்சர்னிங் த செகண்ட் கம்மிங். அப்புறம் கடைசி கால சம்பவங்களை குறித்து இயேசு முன்னறிவித்த காரியங்கள், மேத்யூ 24, லூக் 21, மார்க் 13, மார்க் 13, லூக்கா 21, மத்தேயு 24. அப்புறம் ஆபத்தான காலங்களை சந்திப்பதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவது எப்படி, ஹவு டு ப்ரிப்பேர் அவர் செல்ஸ் ஃபார் டிஃபிகல்ட் டைம்ஸ். கடைசி காலம் டிஃபிகல்ட் டைம்ஸ் என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் நம்ம 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில். அப்புறம் தேவனுடைய திட்டமும் கடைசி காலமும், தி அன்ஃபினிஷ்டு டாஸ்க் பிஃபோர் த செகண்ட் கமிங், ஆண்டோட வருகைக்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், குளோபல் மிஷன், அதில் நம்முடைய பங்கு என்ன, ஆண்டோட வருகையை நம்ம துரிதப்படுத்த முடியுமா, கேன் வி ஹேசன் த கமிங் ஆஃப் த லார்ட், அதை குறித்து 2 பேதுரு 3:12 நான் பேசினேன். அப்புறம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் when we had the last session, பயமின்றி இருத்தலும் நம்பிக்கையோடு வாழ்தலும், living with hope and living without fear என்ற காரியத்தை படித்தோம். இன்றைக்கு we are going to talk about believers judgment. பாருங்க, 2 நியாய தீர்ப்பு இருக்கு. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. அது நரகம் மோட்சம் என்ற காரியத்தை தீர்மானிக்கிற காரியம். The great white throne judgment, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. பட் விசுவாசிகள் நியாய தீர்ப்பு என்று அதற்கு முன்பாக ஒன்று உண்டு என்பதை மறந்துடக்கூடாது. பிலீவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இப்போ நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, பிலீவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரிவார்ட்ஸ். விசுவாசிகளுடைய நியாய தீர்ப்பும் ஆண்டவர் கொடுக்கிற பலன். See, eternal life, நித்திய ஜீவன் என்பது ஈவ், இட்ஸ் a gift. ஆனால் அது நம்முடைய விசுவாசத்தை பொறுத்தது. We believe and we are saved. நம்ம விசுவாசிக்கிறோம், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இது தேவனுடைய ஈவு, நம்முடைய கிரியையினாலே அல்ல. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள், Ephesians 2:8 and 9, very very clear. It is not by our works, not by works, not by works என்று எபேசியர் 2:8-9 திருப்பி திருப்பி பவுல் சொல்லிட்டு, நல்லா கவனிங்க,
எபேசியர் 2:8-9 வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இட்ஸ் a gift of God. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளால் உண்டானது அல்ல, இது கிரியைகளால் உண்டானது அல்லன்னு சொல்லிட்டு, that is for salvation, that is for our belief. அதுக்கப்புறம் பாருங்க 10ஆம் வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு they are called for good works. தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். they are created for good works. நற்கிரியைகளுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8-9 வசனங்கள்ல நற்கிரியைகள் அல்ல, கிரியைகள் அல்ல, கிரியைகள் அல்ல, கிரியைகள் அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் ஏசாயா 64:6 படிச்சு பார்த்தீங்கன்னா, if you read Isaiah 64:6, நம்முடைய நீதி, நம்முடைய நற்கிரியைகள் இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. இட் இஸ் லைக் filthy rags when it comes to salvation. ரட்சிப்புக்காக நம்முடைய எல்லா கிரியைகளும் ஆண்டவருடைய பார்வையில், நீங்கள் ஊர் உலகத்துக்கே நீங்கள் குட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கலாம், ஏழைகளுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது அழுக்கான கந்தையாக இருக்கிறது. they are like filthy rags. Isaiah 64:6. ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்? repentance from dead works. என்னது dead works? நம்ம ரட்சிப்புக்காக படுகிற பிரயாசங்கள். Hebrews 6:1. அதுக்கப்புறம் faith toward God, அதுதான் salvation கொண்டு வருது. So repentance from dead works. என்னுடைய சொந்த கிரியையில் நான் ரட்சிப்புக்காக பிரயாசப்பட்டனே, நான் தேடினே, பல வழிகளை தேடினே ரட்சிப்புக்காக, அது எல்லாம் செத்த கிரியை. ஸோ அப்படித்தான் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் இவ்வளவு பைபிளில் டெட் ஒர்க்ஸு, உன்னுடைய கிரியைகள்லாம் அழுக்கான கந்தை, அதனால் ஒரு பலன் இல்லைன்னு சொல்லுகிற அதே வேதம் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய கிரியைகளை குறித்து அதிகம் பேசுகிறது. டாக்ஸ் அபவுட் தி ஒர்க்ஸ். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் ஒர்க்ஸ் ஆர் ரிவார்டட். Even if you give a glass of cold water in his name, it does not go unrecorded or unrewarded. அதற்கு பலன் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் நற்கிரியைகளை செய்யும் பொழுது, for every action that we are involved in, நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள், அதற்கு பரலோகம் கணக்கு வைத்திருக்கிறது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்புறுத்துகிற இயேசு நானே. சால்வேஷன் ஆஸ்பெக்ட் செட்டில்டு பவுலுக்கு. நெக்ஸ்ட் இம்மீடியட்டா என்ன கேட்கிறான்? நான் என்ன செய்ய வேண்டும்? வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். Revelation 22:11 and 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாக வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி, டேக் நோட், அவனவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பலன், ரிவார்ட். I want you to focus on the word reward. I want you to focus on the word your works. உங்களுடைய கிரியைகள், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற பலன். We are not talking about salvation. ரட்சிப்பை குறித்து பேசல. அது விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள். தேவனுடைய ஈவு, இது உங்களால் உண்டானது அல்ல. உங்கள் கிரியைகள் அதற்கு முன்பதாக பலன் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் கிரியைகள் கணக்கிலே இருக்கிறது. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனோடு கூட வருகிறது. ரிவார்ட்ஸ். ரிவார்ட்ஸ். We don't hear too much sermons on rewards and judgment very often, but yet பைபிளில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் அது. Revelation chapter 2 and chapter 3, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 சபைகளுக்கு கடிதங்களை எழுதும் பொழுது Revelation 2:2
வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உன் கிரியைகளை என்று நீங்க வாசிப்பீங்க. அது எபேசு சபைக்கு எழுதும்பொழுது. அப்புறம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சிமிர்னா சபைக்கு எழுதும் பொழுது 13ஆம் வசனம், உன் கிரியைகளையும். அப்புறம் 3வது பெர்கமு சபை, ரெவலேஷன் 2:19, உன் கிரியைகளையும். 4வது சிமிர்னா சபைக்கு 9ஆம் வசனம், உன் கிரியைகளை. பெர்கமு சபைக்கு 13ஆம் வசனம், உன் கிரியைகளை. அதுக்கு பிறகு தியத்ரா சபைக்கு 19ஆம் வசனம், உன் கிரியைகளை. சாப்டர் 2ல 4 இடத்துல வருகிறது உன் கிரியைகளை. verse 2, verse 9, verse 13, verse 19. சாப்டர் 3க்கு வருவோம். 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் வசனம், சர்தை சபை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்புறம் பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் பொழுது 15ஆம் வசனம், இல்ல 8ஆம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்புறம் கடைசியா லவோதிகேயா சபை, வசனம் 15, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். So all the 7 churches, when the Lord is scrutinizing, ஆண்டவர் சபையை பார்த்து இவரப்படும் போது உன் கிரியைகளை, உன் கிரியைகளை, உன் கிரியைகளை என்று சொல்லுகிறார். So our works will be tested and rewarded or punished என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்முடைய ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ள வாழ்க்கை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் வரும் பொழுது இதோ சீக்கிரமாக வருகிறேன், ரெவலேஷன் 22:11 and 12 இப்போ வாசிச்சோம் இல்லையா? அவர் வரும் பொழுது he comes as a judge and the first thing he will do is he will judge the believers. விசுவாசிகளுடைய நியாய தீர்ப்பு, அதிலே பலன் உண்டு. நித்தியத்தில் பலன் இருக்கா? பலன்ல வித்தியாசம் இருக்குமா நித்தியத்தில்? எஸ். 1 Corinthians chapter 15, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், சூரியனுடைய மகிமை, சந்திரனுடைய மகிமை, நட்சத்திரத்துடைய மகிமை, நட்சத்திரத்திலும் ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் வித்தியாசமான மகிமை இல்லையா? talking about different levels of glory, different types of rewards. இயேசுனுடைய ஊமைகள்ல நிறைய ரிவார்டு பத்தி நிறைய பேசுறாரே. இயேசுனுடைய மலை பிரசங்கத்தில் ரிவார்டை குறித்து பேசுறாரே. ரிவார்ட்ஸ் ஆர்டர் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், 6ஆம் அதிகாரத்தில், 7ஆம் அதிகாரத்தில் அவருடைய மலை பிரசங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்பதை குறித்து கவனமாக இருங்க. நீங்கள் உபவாசம் பண்ணும்போது எப்படி உபவாசம் பண்ணுறீங்கிறத குறித்து கவனமாக இருங்க. நீங்கள் தான தர்மம் செய்யும் பொழுது எப்படி பண்ணுறீங்கிறத குறித்து கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை நீங்கள் மக்கள் காண்கிற மாதிரி பண்ணீங்கன்னா பலனை நீங்கள் ஏற்கனவே பெற்று ஆகிவிட்டது. ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு இருக்கிற பிதா பார்க்கிற மாதிரி நீங்கள் அந்தரங்கத்திலே நீங்கள் அதை செய்தால் அவர் உங்களுக்கு பலன் அளிப்பார், ரிவார்ட். So how you pray, how you give to the poor, how you fast, இதெல்லாம் ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, மோட்டிவ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு, இதெல்லாம் வச்சு பலன் கொடுக்கிறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அவர் ரிவார்டை கொடுத்து பேசுறாரா? எஸ். Sermon on the Mount at the very beginning ரிவார்டை கொடுத்து பேசுறாரா? எஸ்.
என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் மகிழ்ந்து களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் பாருங்க, ரிவார்ட் இன் ஹெவன். The Bible does talk about rewards and it does talk about rewards again and again, மறுபடியும். லூக்கா 14 அதிகாரம். Turn your Bibles to Luke chapter 14. அதில் இயேசு தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறார். லூக் சாப்டர் 14. அதில் பந்திக்கு நம்ம ஆளுங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உட்கார்றாங்க. சீஷர்கள் அங்கே இருந்தவர்கள் பார்த்தாரு ஆண்டவர், என்னடா இப்படி இருக்கானுங்க இல்லை சொல்லிட்டு அங்கே ஒரு டீச்சிங். ஸோ ஜீசஸ் ஒரு டீச்சிங் மோஸ்ட்லி லைஃப் கான்டெக்ஸ்ட் தான். ஸோ அங்கே சாப்பாட்டுக்கு விருந்துக்கு போன இடத்துல டீச்சிங் ஓடுது. கல்யாணத்துக்கு யாராவது கூப்பிட்டா நீங்கள் என்ன பண்ணுங்க, பின்னாடி உட்காருங்க, ஆனரபிள் பர்சனாக இருந்தால் உங்களை ஃப்ரண்ட்டில் உட்கார வைப்பாங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? டீச்சிங் நடக்குது. ஸோ இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அந்த விருந்துக்கு கூப்பிட்டான் தெரியுமா இவங்களே, அப்படித்தானே போட்டிருக்கு லூக்கா 14:1. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரின் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படி போயிருந்தார். அப்பொழுது சீஷர்களும் கூட போயிருந்தார்கள். ரைட்டு. இப்போ இந்த இடத்துல பந்திக்கு அல்லது விருந்துக்கு கூப்பிட்டுருந்தான் தெரியுமா, அவனுக்கு ஒரு இப்போ வந்தவங்களுக்கு டீச்சிங் கொடுத்தாச்சு. இப்போ விருந்து கொடுத்தவனுக்கு ஒரு டீச்சிங் ஓடுது பாருங்க. verse 12. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்கிற ஆளுங்களையே கூப்பிட்டு என்ன பண்ணாதீங்க, நீங்கள் அவங்களுக்கு லைஃப்பில் காரியங்களை செய்யாதீங்க. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனனையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. when you next time plan a dinner like this, try to invite people like this. இப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிடு. ஏன்னா அவங்க உன்னை திருப்பி கூப்பிட மாட்டாங்க, கூப்பிட வசதி இல்லை. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். பாருங்க, கவனமா இருங்க. நீதிமான்களின் உயிர்த்தெழுதல், in the resurrection, in the believer's judgment, you will be rewarded. உனக்கு பதில் செய்யப்படும். அந்த வார்த்தை பதில் செய்யப்படும் கிரேக்க வார்த்தை அப்போடிடோமாய். நல்லா கவனிங்க, அப்போடிடோமாய், APODIDOMAI, அப்போடிடோமாய். இது என்ன மீனிங்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு மாதம் முடிவில் உங்களுக்கு 2 விதமான இன்கம் வரும். ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யும் பொழுது 2 விதமான ஒரு செக் கிடைக்கும். ஒன்று உங்களுடைய சேலரி, நீங்கள் ஒர்க் பண்ணதற்கான சம்பளம். இன்னொன்று என்னதென்றால் கம்பெனிக்காக நீங்கள் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா, இஃப் யூ ஹவ் ஸ்பெண்ட் எனி மணி, your own money for the company, you can submit the bills and make claims, reimbursement. நீங்கள் கம்பெனிக்காக செலவு பண்ண காசை நீங்கள் திருப்பி வாங்கிக்கிடலாம். It will be paid back. Apodidomai. That is the Greek word. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏழைகளுக்கும் சப்பானிகளுக்கும் ஊனனுக்கும் குருடருக்கும் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீ கொடுத்தீங்கன்னா அவங்க உனக்கு கொடுக்க மாட்டாங்கப்பா. பட் நான் உனக்கு அப்போடிடோமாய், I will give you on the day of resurrection.
பிரியமானவர்களே, when he comes back, when he comes to reward, he will settle accounts. God is no debtor to anyone. ஆண்டவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. He will reward you. உங்களுக்கு அவர் பலன் தருவார். உங்களுக்கு பலன் கிடைக்கிற இடத்துலயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பலன் உங்களுக்கு ரிட்டர்ன் நான் கொடுக்க மாட்டேன். நீங்க ஜெபம் பண்ணும்போது மற்றவங்க ஒன்று ஆனர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவன் ஆனர் பண்ணிட்டான்ல, விட்டுருவேன். நீ உபவாசம் எடுக்கும் போது ஊர் உலகத்துக்கே சொல்றேன்னா அவன் எல்லாரும் உன்னை பாராட்டிட்டாங்க, விட்டுருவேன். நீ கொடுக்கும் பொழுது ஊர் உலகத்துக்கெல்லாம் டமாரா அடிச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டாங்க, உன்னை பாராட்டிட்டாங்க, ரிவார்ட் நீ ஏற்கனவே வாங்கிட்ட, டபுள் என்ட்ரி ஆகாதுன்றார் ஆண்டவர். டபுள் டிப்பிங் வேலைக்காவாதுன்றாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? பட் when he honors you, when he blesses you, when he rewards you, it's going to be special. அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆனால் நீங்க ஏற்கனவே பெற்றுக்கொண்டால், இங்க அப்படியே சொல்றாரு, யாரும் உங்களுக்கு கொடுக்கறனா அவன் கொடுக்க மாட்டான். இப்ப நீ விருந்து கூப்பிட்டியே, எங்களெல்லாம் கூப்பிட்டியே, நாங்க ஒருவேளை உனக்கு விருந்து கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஆளுங்க. ஆனா நீ யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? கொடுக்க முடியாத ஆளுக்கு கொடுக்கணும். இப்ப ரொம்ப க்ளோஸா நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க கல்யாணம் வீட்டில் வச்சீங்கன்னா சொந்தக்காரங்க மொய் எழுதுறாங்க, கரெக்டா? மொய் எழுதும் போது புக் வச்சிருக்கிறீங்க, கரெக்டா? தெரில உங்க ஊர்ல எப்படின்னு தெரில, சிங்கப்பூர்ல மலேசியாவில் எங்க ஊர்ல ஒரு புக் வச்சிருப்பானுங்க. அங்க மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு இல்லை கலெக்ஷனு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த புக்கு பத்திரமா இருக்கும். அவங்க வீட்டில் ஒரு நாள் கல்யாணம் வந்துச்சுன்னா அதே அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. அவன் எவ்வளோ போட்டிருக்கான் பாரு, 1001 ரூபா வச்சிருக்கிறான், மொய் போடு, 1001 ரூபா திருப்பி கொடுத்துரு. பிரியமானவர்களே, அவன் எவ்வளோ கொடுத்தாங்கிறத வச்சு கொடுக்கறது இல்லை. அப்படிப்பட்டதுக்கு ரிவார்டு கிடையாது. ஒரு பணக்காரன் உங்களுக்கு 20,000 ரூபா கொடுத்துருப்பான் கல்யாணத்துக்கு, புரியுதா? அவனுக்கு நீங்கள் திருப்பி 20,000 அவங்க வீட்டில் கல்யாணம் வரும்போது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது கிங்டம் திங்கிங்கில் சொல்கிறேன். நீங்கள் ஆனர் பண்ணுங்க, போய் கொடுங்க, ரைட்டு. ஆனால் கொடுத்தவனுக்கே போய் கொடுக்கறது இல்லை. ஒரு ஏழைக்கு கல்யாணம் ஆகுது, அவனுக்கு அவன் உங்கள் வீட்டில் கல்யாணத்தில் மொய் வைக்கும் போது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அவன் உங்களுக்கு ஒரு 500 ரூபாயோ என்னமோ தான் வச்சிருக்கிறான். இப்போ அவனுக்கு அதான் வசதி. இப்போ அவன் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, ஆனால் அவன் ரொம்ப கஷ்டப்படுறவன். அந்த வீட்டில் நீங்கள் கல்யாணம் போது அங்கே ஒரு 10,000 ரூபாய் இல்லை கொடுத்தீங்கன்னா அதை ஆண்டவர் பார்க்குறாரு. அதான் ஆண்டவர் பார்க்குறாரு. சபையில் ஒரு ஏழை விசுவாசி கல்யாணம் பண்ணும்போது அவனுக்கு வருமானம் கம்மி, ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த டைமில் நீங்கள் போய் கொடுக்குறீங்க. அவங்க வீட்டில் ஒரு சாவு வருது, அந்த டைமில் அவனால் செலவு, அவசர செலவு காசு இல்லை. அவங்க வீட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வருது, அந்த டைமில் காசு ரொம்ப அவனுக்கு வசதி இல்லை. அந்த டைமில் நீங்கள் கொடுக்குறீங்க. அவன் திருப்பி கொடுப்பாங்கிறதுக்காக இல்லை, ஆனால் அவனுக்கு தேவைங்கிறதுனால செய்றீங்க தெரியுமா? அதுவும் கர்த்தருடைய நாமத்தில் செய்றீங்க தெரியுமா? that does not go unnoticed, rewarded. அப்போடிடோமாய். இப்போ லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம், the story of good Samaritan. நல்ல சமாரியன் கதை. நல்ல சமாரியன் கதை. அங்க அந்த சமாரியன் என்ன பண்றான், அந்த குத்துயிரும் இல்லை அந்த உயிர் போகிற நிலைமையில காயப்படுத்தப்பட்டிருந்த குற்றுயிராக விட்டு போனார்கள். வசனம் 30, லூக் 10. ஒரு ஆசாரியன் வந்தான், ஒரு லேவியன் வந்தான், கண்டுகிடல. ஒரு சமாரியன் வருகிறான், பிரயாணமாய் வருகிறான். அவன் கண்டு மனதுருகி கிட்ட அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தினில் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். took him to a inn and took care of him. மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து, கவனிங்க, 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து ஆன செலவுக்கு பில்ல பே பண்ணிட்டு, நீ இவனை விசாரித்துக்கொள், டேக் கேர் ஆஃப் திஸ் விக்டிம். இந்த பாதிக்கப்பட்ட சமாரியன், இந்த பாதிக்கப்பட்ட மனுஷனை நீங்க என்ன பண்ணுங்க, பார்த்துக்கிடுங்க. நான் 2 பணம் கொடுக்குறேன். ஆனால் ஒருவேளை எக்ஸ்ட்ரா செலவாச்சுன்னா, அதிகமாக ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால், லிசன் கேர்ஃபுல்லி, அதிகமாக இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். அப்போடிடோமாய், I will reimburse.
That is the Greek word that you see there. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணுவேன். அப்போடிடோமாய். ஸோ இங்கிலீஷ்ல வந்து ரிவார்ட் என்ற வார்த்தைக்கு 2 கிரீக் வேர்ட்ஸ் இருக்கிறது. ரிவார்டுங்கிற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், தமிழ்ல பலன் என்ற வார்த்தைக்கு ஒரிஜினல் கிரீக்குல 2 வார்த்தை. ஒன்று அப்போடிடோமாய், அப்படின்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட். அதுதான் இப்ப பார்த்தோம். ஆனா இன்னொன்னு என்ன போட்டிருக்குடா, இன்னொரு கிரேக்க வார்த்தை மிஸ்தாஸ், MISTHOS. மிஸ்தாஸ். மிஸ்தாஸ்னா என்ன? மிஸ்தாஸ்னா வந்து சம்பளம், வேஜஸ். ஆண்டவர் வந்து ரிவார்டுங்கிற வேர்டுக்கு யூஸ் பண்ணுகிற வார்த்தை வந்து ஒன்று மிஸ்தாஸ், இல்லைன்னா அப்போடிடோமாய். ரிட்டர்ன் பேக் அப்படிங்கிறது வந்து அப்போடிடோமாய், ரீஎம்பர்ஸ்மெண்ட். மிஸ்தாஸ் என்ற வார்த்தை வந்து சம்பளம், நீ செய்த வேலைக்கு நான் கூலி தருவேன். வேலையாள் கூலிக்கு பாத்திரன். 1 தீமோத்தேயு 5:18. 1 Timothy chapter 5 verse 18. வேலையாள் கூலிக்கு பாத்திரன், அந்த வேர்டு வந்து மிஸ்தாஸ். அந்த வேர்டு வந்து மிஸ்தாஸ், ரிவார்ட். பரலோகத்திலே உன் பலன் மிகுதியாயிருக்கும் அப்படின்னு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், லூக்கா 6ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றார் தெரியுமா? உபத்திரவப்படும் பொழுது இல்லை, அது வந்து பலன் வந்து சம்பளம், மிஸ்தாஸ். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் காலையில் ஒருத்தன் வேலை செய்யறதுக்கு போனான் திராட்சை தோட்டத்தில், ஒரு பணம் கூலி பேசினார் இல்லை, அந்த வார்த்தை மிஸ்தாஸ். ஆண்டவர் வரும் பொழுது he will not only give us mistos for what we have worked, he will also give apodidomai, that which we have invested for someone in his name. அவருடைய நாமத்தினால நாம் விதைத்த காரியங்கள். ஆமென். ஸ்ரீலங்காவிலிருந்து அந்த வார்னால பாதிக்கப்பட்டு இந்தியாவிற்கு 30 வருஷத்துக்கு முன்னால வந்தாங்க ரெஃப்யூஜீஸ் வந்தாங்க. ராமநாதபுரத்தில் மண்டபத்துக்கிட்ட இருந்தாங்க. இப்போ 20 இயர்ஸா வந்து இங்கே செய்யார் என்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவர்களை குறித்து கேள்விப்பட்டோம் நேற்று. 90 ஃபேமிலி அங்கே இருக்கிறாங்களாம். வேலை இல்லாமல் 30 வருஷமாக அகதியாக ஒரு நாட்டில் இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியல, வேலை இல்லை இந்த கோவிட் டைமில். ஸோ இன்றைக்கு நான் இங்கே இருக்கேன் உங்களோடு கூட. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் டூயிங் லைவ் ப்ரோக்ராம். இப்போ நான் இது பண்ணுறேன். இது முடிஞ்சவொடனே எனக்கு இன்னொரு வேலை இருக்குது. ஸோ ஐ டிட் நாட் ஹேவ் டைம், பட் ஐ சென்ட் 3 of my staff, 2 of my staff and another pastor. இங்கேருந்து இட் இஸ் அபவுட் 120 kilometers போயிருக்கிறாங்க. டு கோ அண்ட் டூ அ பிட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணிவிட்டு அங்கே ஒரு 90 குடும்பத்துக்கு கோ அண்ட் கிவ் தெம் அ டோக்கன். நெக்ஸ்ட் வீக் நம்ம அவங்களுக்கு போய் ப்ரொவிஷன்ஸை, ட்ரை ரேஷன்ஸை கொடுத்துடலாம். அங்கே பக்கத்தில் 120 பேர் ஃபேமிலி இருக்காங்களாம். ஒரு சின்ன ரூம் 10x10 கவர்மெண்ட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏதோ இருக்கிறாங்க பாருங்க. வார்னால வந்தவங்க இப்போ எங்கள் நாட்டுக்கு வந்து அகதிகளாக வந்திருக்கிறாங்க. இப்போ இஃப் வி கேன் டூ சம்திங் இன் ஹிஸ் நேம். நேற்று நான் ஊர் தலைவர்கிட்ட பேசினேன். 2 பேர் தான் கிறிஸ்டியன்ஸு. அந்த 350 பேர் இருக்கிறாங்க. 350 people இருக்கிறாங்க. அதில் வந்து 90 ஃபேமிலிஸ். நான் அவர்கிட்ட கேட்டேன், எத்தனை பேரியா கிறிஸ்டியன்? அங்கே உள்ள பாஸ்டரை கான்டாக்ட் பண்ணோம். அப்புறம் அங்கே உள்ள இந்த ஊழியரை, முகாம் தலைவரை கான்டாக்ட் பண்ணோம். மட்டும் சொன்னேன், முகாம் தலைவர் பிரபா பேசினேன். சார், அவர் கிறிஸ்டியன் கிடையாது சார், இது வந்து கிறிஸ்தவர்கள் செய்கிறோம். அங்கே 90 பேர் இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்கலாம். வில் அரேஞ்ச் சம்திங். எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம். ஒரு 2 வாரம் ப்ரொவிஷனை கொடுக்குறோம்.
ஆனால் இது வந்து கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள் இயேசுவின் பேரில். உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் நீங்கள் கிறிஸ்தவங்களுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லலை, இதை கொடுக்கறதுனால நீங்கள் கிறிஸ்டியன் ஆகணும்னு சொல்லலை. ஆனால் வரும்போது நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறோம் அப்படி சொல்லிட்டு வரோம். இதை ஆண்டவர் பார்க்குறாரு. இதை கொடுப்பதற்கு காரணமாக இருந்த யாராக இருந்தாலும் அவர்களை தேவன் என்ன பண்ணுவார்? அப்போடிடமாய். நான் சொல்றது புரியுதா? ஆண்டவருக்காக உழைக்கிறோமே, ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறோமே, அதை ஆண்டவர் பார்க்கிறார். அதற்கு மிஸ்தாஸ். ஸோ 2 Greek words that are used for reward. பைபிளில் நிறைய ரிவார்டுங்கிற வார்த்தை வருது. அதில் இந்த 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வரும்பொழுது பிலீவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ரெவலேஷன் சாப்டர் 20க்கு வாங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. So people of God, listen, we need to be involved in good works. The Catholics are very, very good in this. But Protestant Christians are not as good as the Catholics when it comes to social work. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம என்ன பண்ணணும்? குட் ஒர்க்ஸில் ஈடுபடணும். இப்போ கிரைஸ்ட் சர்ச்சில் வந்து ஆங்கிலிக்கன் கிரைஸ்ட் சர்ச்சில் வந்து இந்தியன் ஒர்க்கர்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க. நீங்கள் போயிட்டு அவர்களை அழைத்து கொண்டு வர்றீங்க, அவர்களுக்கு வந்து முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுக்குறீங்க, அவங்கள வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேர் பண்ணுறீங்க. சி, தட் இஸ் சம்திங் காட் சீஸ். அதில் இன்வால்வ் பண்ணுகிறவர்கள், அதில் உழைக்கிறவர்கள், கர்த்தர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக பலனை கொடுக்கிறவர். என்டையர் லைஃப். இப்போ பைபிளில் கிரீடம்னு இருக்குது தெரியுமா? நீதியின் கிரீடம் நிறைய இருக்குல்ல. இன்கரப்டபிள் கிரவுன், நீதியின் கிரீடம், இப்படி பல கிரீடங்கள் பைபிளில் இருக்கு. crown of joy, இதெல்லாம் வந்து என்னது? ரிவார்ட்ஸ். சால்வேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். பட் வந்து பைபிளில் நிறைய ரிவார்ட்ஸ் இருக்கு. அதில் இயேசு பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ரிவார்ட். ஆமென். ரைட். இப்போ நெக்ஸ்ட் 20 minutes I'm going to give you 8 indicators. 8 காரியங்களை சொல்ல போகிறேன். ஆண்டவர் ரிவார்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கும் எனக்கும் பிலீவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் எந்த கிரைட்டீரியாவில் நம்மளை ரிவார்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா we can live accordingly. இப்போ எந்த ஸ்டாண்டர்டில் மெஷர் பண்ணுவாங்க, நம்மளை அளப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா we can actually be prepared, correct? So believers judgment. But before that, Revelation 20க்கு வாங்க. Revelation 20. Verse 12. மரித்தோரையும் சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகங்கள், இட்ஸ் இன் ப்ளூரல். புஸ்தகங்கள், கரெக்டா? பட் ஜீவ புஸ்தகங்கிறது ஒண்ணுதான், கரெக்டா? சிங்குலர். பட் இங்க பாருங்க, புஸ்தகங்கள். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும், அது சிங்குலர். ஜீவ புஸ்தகம் என்பது வேற, ஆண்டவருடைய புஸ்தகங்கள் என்பது வேற. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கா இல்லையா என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. அது எப்போ திறக்கப்படும்? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் திறக்கப்படும். கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் அப்போ திறக்கப்படும். அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே, புஸ்தகங்களின்படி எழுதப்பட்டவைகள், தங்கள் தங்கள் கிரியைகள். புஸ்தகங்கள் வந்து கிரியைகளை வைத்தது. நல்லா கவனிங்க, புஸ்தகங்கள் கிரியைகளை பேஸ் பண்ணது. புஸ்தகம் என்பது விசுவாசத்தை பேஸ் பண்ணது, சால்வேஷனை பேஸ் பண்ணது. புரியுதா உங்களுக்கு? ஆமென். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணம் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். ரைட்டு, கிரியைகளின்படியே. வசனம் 12, 13. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே, பரிஞ்ச வசனம், எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுகிறான்.
சரியா? ஸோ புஸ்தகம் வேற, புஸ்தகங்கள் வேற. நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்கிட வேண்டாம். டோன்ட் கெட் இன் டு டீட்டெயில்ஸ். லெட் மீ கிவ் யூ, இது வந்து 6 வாரம் தான். ஸோ ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் ஆஸ் பிளெயின், ஆஸ் சிம்பிள், ஆஸ் கிளியர், as less complicated as possible. எவ்வளவுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக. திருப்பி சொல்றேன், கவனிங்க. புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. அது வந்து என்னது? நீங்கள் பரலோகமா மோட்சமா நரகமா என்ற கருத்தை நிர்ணயம் பண்ணுகிற வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஆனால் இன்னொன்று என்னது? புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. அது வந்து உங்களுக்கு based on your works. போதுமா? ஸோ கிரியைகளுக்கு தக்க பலன் என்று போட்டிருக்கு. மேத்யூ 25, மத்தேயு 25ஆம் அதிகாரம் பாருங்க. 5 தாலந்து வாங்கினவன், 2 தாலந்து வாங்கினவன், அந்த தாலந்துக்கு தகுந்ததாக அவன் கிரியைகளை செய்யும் பொழுது பலன், ரிவார்ட். It is not salvation. Most parables does not talk about salvation. இயேசுனுடைய உவமைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா it has to do with rewards. மத்தேயு 25ஆம் அதிகாரம் பாருங்க. 35ஆம் வசனம். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலிலே இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இதெல்லாம் எப்ப சொல்லுவார் ஆண்டவர்? டியூரிங் த பிலீவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட், நேஷன்ஸ் ஜட்ஜ்மெண்ட், விசுவாசிகள் நியாய தீர்ப்பு, தேசங்களின் நியாய தீர்ப்பு, பேஸ்ட் ஆன் த ஒர்க்ஸ். சரி, இப்ப வந்து ஆண்டவர் என்னென்ன காரியங்களை பார்ப்பார்? நமக்கு 20 minutes இருக்கு. 20 minutesல I'm going to give you 8 things. எழுதுகிறவர்கள் நன்றாக எழுதி கொள்ள வேண்டும். 8 காரியங்கள். எதை பேஸ் பண்ணி ஆண்டவர் ரிவார்டு கொடுப்பார்? பைபிள்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு 8 பாயிண்ட் கொடுக்க போகிறேன். இந்த 8 காரியத்தில் நீங்க வந்து இதான் வந்து அளவுகோல், ஆண்டவருடைய அளவுகோல். இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். பரலோகம் போவனா போக மாட்டேனா அப்படிங்கிறது நிர்ணயம் பண்றது your belief. பட் அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் your behavior. ரட்சிக்கப்பட்டனா இல்லையாங்கிறது வந்து உங்க விசுவாசம், இயேசுனுடைய செய்து முடித்த செயல், the finished work of Jesus. அதுக்கு அடுத்தது ரிவார்டுங்கிறது உங்க ஒர்க்ஸ், உங்களுடைய கிரியைகள். அவருடைய சிலுவையை நீங்கள் விசுவாசிக்கிறது, அவருடைய சிலுவை மரணத்தை, அது உங்களுக்கு ரட்சிப்பு. நீங்கள் உங்கள் சிலுவையை சுமப்பது, it positions you for reward. salvation என்பது ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுறது. discipleship, சீஷத்துவம், reward. growing as a disciple, அதுதான் உங்க தீம் இந்த வருஷம் கிரைஸ்ட் சர்ச். growing as a disciple, that is preparing for reward, that is preparing for believers judgment also. 8 காரியங்கள். நம்பர் 1, God takes into account your diligence, உங்களுடைய விழிப்புணர்வு. லூக்கா 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம். God takes into account 8 things, at least what I have seen, what I have gathered from the Bible is 8. If there is any more, you can add on to that if it is in the Bible. சரியா? I'm not saying these 8 are the complete list, exhaustive list ன்னு நான் சொல்லல. I used to do 6, 6 தான் நான் எப்பவுமே செஞ்சுட்டு இருப்பேன். பட் லாஸ்ட் ஒரு 5-6 years-ஆ I have added 2 more. சரியா? 2 நான் ஆட் பண்ணிட்டேன். So if there is any more, I will definitely add. பட் ஆனா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் நான் 8 காரியங்கள் சொல்றேன். நம்பர் 1, diligence, 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 விழிப்புணர்வு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 12 to 26. We won't look at the entire parable. நம்ம முழு parable பார்க்க போறதில்லை, உங்களுக்கு அது தெரியும். நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். வசனம் 12 to 26 வரை. பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள திரும்பி வரும்படி தூரதேசத்திற்கு போக புறப்பட்டான். went to a far country.
புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைத்து 10 of his servants கூப்பிட்டு 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, அப்படின்னா ஆளுக்கு 1, 10 ஊழியக்காரங்க 10 ராத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாருங்க 15, அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்த போது when he returned. இது ஃபர்ஸ்ட் கமிங் செகண்ட் கமிங் ஆஃப் த லார்டுக்கு நீங்கள் இது பண்ணலாம். முதல் தடவை வரும்பொழுது ரட்சிப்பு, அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து நமக்கு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். திரும்பி 2ஆம் வருகை வரும்பொழுது அவர் வந்து ரிவார்டுக்கான கொடுக்கறதுக்கு முன்னால் கணக்கு கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதிப்பது இவ்வளவு என்று அறியும்படி அவர்கள் தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்போ முந்தினவன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தல் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. 1 கொடுத்தாரு, 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. ரிவார்ட் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு, அதான் ரிவார்ட். அந்தபடியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. ஒரே டேலண்ட்டு, ஒரே கால அளவு, ஆனால் ரிசல்ட் வேற மாதிரி காட்டுறாங்க பாருங்க ஒவ்வொருத்தரும். நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. ரிவார்டு வேற. ஐ வாண்ட் யூ டு see, நீங்க கவனமா பாருங்க. 17ஆம் வசனத்துல ஒரு ராத்தல் வாங்கினவன் 10 ராத்தல் அதிகம் சம்பாதித்தவனுக்கு 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்று ரிவார்டு வருது. பாராட்டு வார்த்தையை பார்த்தீங்கன்னா, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் உத்தம ஊழியக்காரனே, நல்லது, இந்த வார்த்தையெல்லாம் வருது. ஆனால் 2வது 5 ராத்தல் சம்பாதிச்சவனுக்கு நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாரு, நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, அந்த வேர்டெலாம் வரல. பின்பு வேறொருவன் வந்து, நம்மாள் ஆண்டவனே ஆண்டவனேன்னு கூப்பிடுறாரு. அந்த மாதிரி தான். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி, and God does not give opportunity for ministry or opportunity to do his work and to be involved in his purpose for others. It is for God's people. This is believer's judgment. ஆமா, உம்முடைய ராத்தல் இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன். ராங் ரெவலேஷன் ஆஃப் காட். ஆண்டவர் கொடுத்து அறிய வேண்டிய விதமாக அறியலை. நீ ஸ்ட்ரிக்டான மாஸ்டரு, பயந்திருந்தேன், அப்படி இப்படி தான் சொல்கிறானே தவிர எல்லாமே ராங். அதற்கு அவன் பொல்லாத ஊழியக்காரனே, பொல்லாதவனே. ஆமாம், யார் பொல்லாதவன் பைபிளில்? என் பைபிள் தெரியுமா யார் பொல்லாதவன் தெரியுமா? தாளந்துகளை உபயோகப்படுத்தாதவன் தான் பொல்லாதவன். அவர் சின்சியர் பிரதர், சர்ச்சுக்கு ஒழுங்காக வருவார் பிரதர். அவர் வந்து யாருக்கும் தலைவலியே இல்லை பிரதர். கரெக்டாக வந்துட்டு கரெக்டாக போயிடுவார் பிரதர். கரெக்டாக வந்துட்டு கரெக்டாக போயிடுவார். என்ன பிரயோஜனம்? 10 வருஷமாக வராரு. இப்போ கேட்டுட்டு இருக்கிறீங்களே, உங்களை பார்த்து கேட்குறேன், 10 வருஷமாக சபைக்கு வர்றீங்க, 5 வருஷமாக வர்றீங்க, என்ன பிரயோஜனம்? ஒரு பைசா பிரயோஜனம் இருக்கீங்களா? நீங்கள் உங்கள் தாளந்துகளை பயன்படுத்துறீங்களா ஆண்டவருக்காக? இல்லையா? பயன்படுத்தலையா? சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது மட்டும்தானா? தாளந்துகளெல்லாம் பயன்படுத்தலைல்ல. எல்லாருக்கும் தாளந்து கொடுத்துருக்காரு, ஆனால் யூஸ் பண்ணல. பைபிளில் உங்களுக்கு என்ன தெரியுமா பேர்? சாரி, ஐ எம் கைண்ட் ஆஃப் அ பர்சன் who teaches and preaches like this. ஸோ உங்களுக்கு உரைச்சதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு குற்றம் உணர்வு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நான் என்ன பண்ண முடியும்? தட் இஸ் நாட் மை ஃபால்ட். ஸோ பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? பொல்லாதவனே, பொல்லாதவளே, அப்படி தான் போட்டிருக்கு. யூ wicked servant. பொல்லாதவன்னா you don't have to do evil. Just don't do anything with the talent God has given. You are already wicked. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். சொல்ல விட்டு போக வேண்டியதான். இவன் பாருங்க, பொய் சொல்ல ஒரு தளர்ந்து கொடுத்தீங்க, இது இருக்கு சார். நான் பொல்லாதவன் பண்ணிட்டு போக வேண்டியதான். பொல்லாதவனே, அப்படித்தானே போட்டிருக்கு. பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காத அறுக்கிறவரும் கடினமுள்ள மனுஷன் அறிந்தாயே. அப்புறம் என்ன, கொஞ்சம் கூட இல்லை, சென்ஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. பிலீவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் கடினமாக இருக்கும் பிரியமானவர்களே. we are not talking about losing the salvation. நம்ம அதை குறித்து பேசல இப்ப. But there is reward to be earned. Why do you want to miss? பொல்லாதவனே,
என்று ஆண்டவர் சொல்கிறார். வை? இங்கே பாருங்க, எல்லாருக்கும் ஒரு தாளந்து 10 பேருக்கு சேம் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ரிவார்ட்ஸ். ஒரே வாய்ப்பு, ஒரே கால அவகாசம், ஒரே அளவு தாளந்து, டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ரிவார்ட்ஸ். God takes into account your diligence, விழிப்புணர்வு. நம்பர் 2, ரிவார்ட்ஸ் இதில் டிஃப்ரெண்ட். மத்தேயு 25ஆம் அதிகாரம், Matthew 25. மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 14 to 30, verse 14 to 30. Matthew 25, verse 14 to 30. அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து பிரயாணப்பட்டு போனான். Luke 19 story and Matthew 25 parable are not the same. வேற வேற parable. அதுல 10 பேர் இருந்தாங்க, ஆளுக்கு ஒரு ஆத்தல். 10 people, 10 talents, all have one same time. கால அவகாசம் முடிஞ்சது. எஜமான் வந்து கணக்கு கேட்டார். இங்க ஒருவனுக்கு இதே போல ஒரு எஜமான் தூரதேசத்துக்கு போறாரு. போகும்போது ஒருத்தனை கூப்பிட்டு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து. தி measure of talent given was different. நம்ம எல்லாருக்கும் ஒரே கிருபை இல்லை பிரியமானவர்களே. வேற வேற தாலந்து, வேற வேற கிருபை. கரெக்டா? எனக்கு இருக்கிற கிருபை மற்றவங்களுக்கு இருக்காது, மற்றவங்களுக்கு இருக்கிற கிருபை எனக்கு இருக்காது. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு பி லைக் தெம். ஐ ஜஸ்ட் ஹேவ் டு பி ஃபேத்ஃபுல் டு மை கால். எனக்கு இருக்கிற அழைப்பு. ரெண்டாவது எழுதிக்கிடுங்க, எபிலிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய விழிப்புணர்வை ஆண்டவர் பார்க்கிறார். ரெண்டாவது நம்முடைய திறமையை பார்க்கிறார். நம்முடைய திறமைக்கு தக்கதான் தேவன் நியாயம் தீர்ப்பார். God will judge us based on our ability. He will not ask you to give an account for something for which he has not given you the ability for. நீங்க திறமை பெற்றுக்கொள்ளாத இடத்துல உங்களுக்கு கேட்க மாட்டாரு. கொஞ்சத்தை கொடுத்த இடத்துல கொஞ்சம் கேட்பாரு, அதிகம் கொடுத்த இடத்துல அதிகம் கேட்பாரு. அந்த பிரின்சிபல் கிங்டம்ல இருக்கு, கவனிங்க. 5 தாலந்தை வாங்கினவன் திரும்பி வந்த பிறகு போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி 5 சம்பாதிச்சான். verse 19. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரன் எஜமான திரும்பி வந்து அவர்கள்ட்ட கணக்கு கேட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். கணக்கு கேட்டான். that is what we need to do. believers judgment. ஆண்டவர் கணக்கு கேட்பார். கணக்கு கேட்டான். அப்போ 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து he brought 5 more. எத்தனை % இன்க்ரீஸ்? 100%. 5 கொடுத்தாரு, இன்னொரு 5, 100% இன்க்ரீஸ். ஆண்டவனை 5 தாலந்தை என்னிடத்திலே ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு ஏதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன். ரிவார்ட். அந்த எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தினர் உன்னை அதிகாரியாக வைக்கிறேன். உன் எஜமானோட சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. கொடுத்துட்டாரா ரிவார்டு? நான் ரெண்டாவது ஆள். 2வது தாலந்து, 2 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன். யூ கேவ் மீ 2, ஐ மேட் 2 more. எவ்வளவு இன்க்ரீஸ்? 100% இன்க்ரீஸ். 5 வாங்கினவன் இன்னொரு 5, எவ்வளவு? 100% இன்க்ரீஸ். இவன் 2 வாங்கிட்டு போனா இன்னும் 2 குணம் தான், 100% இன்க்ரீஸ். என்ன ரிவார்டு பார்க்கலாமா? verse 23. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தினர் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமான சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்றார். I want you to look at verse 21 and verse 23. Matthew 25ல verse 21 and 23 பாருங்க. Are the rewards same? Rewards same ஆன்னு பாருங்க. Yes. Yes. என்னங்க 5 எக்ஸ்ட்ரா குணம் தானேங்க. அவனுக்கு கிடைச்ச ரிவார்டு தான் இவனுக்கு கிடைக்குது. இவன் 2 தானங்க எக்ஸ்ட்ரா குணம் தான். இல்லை, அவனுக்கு 5 கொடுக்கப்பட்டது, 100% இன்க்ரீஸ். இவனுக்கு 2 கொடுக்கப்பட்டது, 100% இன்க்ரீஸ். God will not reward you based on the final output. He will look into the ability that was given in the first place. He's a fair God. நியாயமான தேவன். நியாயத்தீர்ப்பின் போது அவர் என்ன கொடுத்தார் என்பதை பார்ப்பார். Therefore no competition required in the body of Christ. சரீரமாகிய சபையிலே போட்டி வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைக்கு தக்கதாக செயல்படுங்கள். Number 1, he will take into account diligence. Number 2, he will take into account your ability. Number 3, he will take into account opportunity. வாய்ப்புகள். முதலாவது விழிப்புணர்வு, இரண்டாவது திறமை, மூன்றாவது வாய்ப்பு. Matthew 20,
1 to 16. நமக்கு நேரம் கடந்து போகிறது, வேகமாக நான் ரஷ் பண்ணுறேன். மேத்யூ 20. ஒரு எஜமான் காலையில் போய் வேலைக்கு அமர்த்தின ஆளை இல்லை ஒரு பணம் கூலி பேசினா. அப்புறம் திராட்சை தோட்டத்தை பார்த்தான். ஐயோ, இன்னைக்கு திராட்சையை அறுக்கணும், இன்னைக்குள்ள இவங்க அறுக்கிற ஸ்பீடை பார்த்தா ஈவினிங்குள்ளே அறுக்க முடியாது, ஏன்னா இன்னைக்குள்ளே அறுத்தாகணும். அப்போ தான் அந்த ஸ்வீட் கண்டென்ட்டு, அப்போ தான் அதனுடைய அந்த வாட்டர் லெவலு, அந்த கண்டென்ட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ the கிரேப்பில் டு கெட் த பெஸ்ட் வைன், அந்த வாட்டர் கண்டென்ட்டு இந்த கிரேப்ஸ், அந்த தண்ணியில், அந்த திராட்சையில் இருக்கிற தண்ணீரும் அந்த ஈரப்பதமும் அந்த இனிப்பு பதமும் சரியாக இருக்கணும், அன்னைக்கு தான் அறுக்கணும். ஆகவே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அறுக்க போகிறான், 12 மணி நேரம். ஆனால் காலையில் வேலைக்கு கொஞ்சம் பேர் அமர்த்தினா, ஒரு பணம் கூலி பேசினா, அமர்த்துறா, எல்லாரும் வேலை செய்கிறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம் பார்க்கும்போதெல்லாம் ஆள் இவங்க போகிற ஸ்பீடு பத்தலை, கணக்கு போட்டு பார்த்தாரு. திருப்பி சந்தைக்கு போனார். அங்கே சில வேலைக்காக நின்றுட்டு இருந்தாங்க. கம் 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 நியாயமானபடி கொடுக்குறேன் வாங்கன்னு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 11ஆவது மணி நேரம், ஆல்மோஸ்ட் 5 o'clock in the evening. 6 மணிக்கு வேலை முடியுது, 5 மணிக்கு போய் வாங்க இன்னும் 1 hour இருக்குது, இப்போ வேலை செய்யுங்க. அப்போ கேட்குறாரு எஜமானு, கவனிங்க, அந்த இடத்துல வேலைக்கு போய் ஆள் அமர்த்த போகும்போது verse 6 மேத்யூ 20, 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா இருக்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா இருக்கிறது என்னப்பா, காலையிலேருந்து இங்கே தான் நிற்கிறீங்களா, வேலையே செய்ய போகலையா, இங்கே நிற்கிறீங்களே அப்படின்னு எஜமான் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை சார், எங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கல சார், எங்கள் ஃபால்ட் இல்லை சார், காலையிலேருந்து இங்கே நிற்கிறோம் சார், நாங்கள் காலையில் வேலைக்கு யாரும் அமர்த்தலன்னு சொன்னாங்க, வீட்டுக்கெல்லாம் போகல சார், இங்கேயே நிற்கிறோம் சார், யாராவது கூட மாட்டாங்களா? ஸோ நீங்கள் போங்க, நியாயமானபடி கொடுக்குறேன். ஈவினிங் சம்பளம் கொடுக்கும்போது யார் முதல்ல வாங்குகிற சம்பளம்? இவங்க தான். எவ்வளோ பணம்? 1 பணம். கடைசியாக காலையிலேருந்து வேலை செஞ்சவன் எவ்வளோ? 1 பணம். எப்படி காலையில் வேலை செஞ்சவனுக்கும் ஈவினிங் வந்தவனுக்கும் ஒரே சம்பளம்? வாய்ப்பு. இவன் சோம்பேறி கிடையாது, காலையிலேருந்து கொடுத்துருந்தா வேலை செஞ்சிருப்பான். யாரும் வேலை கொடுக்க வாய்ப்பு இல்லை, யாரும் வேலை கொடுக்கல, வாய்ப்பு இல்லை. இட்ஸ் நாட் ஹிஸ் ஃபால்ட். God takes into account your opportunity. இப்போ நான் ஆண்டோட கிருபைனால ஐ கோ மெனி பிளேசஸ் அண்ட் ப்ரீச் அண்ட் டீச். இப்போ பேண்டமிக்கில் ட்ராவல் பண்ணலை, இப்போ யூடியூப்பில் நான் நிறைய பேசுகிறேன், ஆண்டோட கிருபையில் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ நான் ஆண்டோட கிருபையில் ஒரு 23-24 கண்ட்ரிஸ் போயிருக்கிறேன், நிறைய இடத்துல ப்ரீச் பண்ணியிருக்கேன். அப்போ ஆண்டவர் ஸோ நான் சிங்கப்பூர் போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன், நியூசிலாந்து போயிருக்கேன், யூகே போயிருக்கேன், டென்மார்க் போயிருக்கேன், ஆஃப்ரிக்கா போயிருக்கேன், அங்கெல்லாம் ப்ரீச் பண்ணியிருக்கேன். பர்மா போயிருக்கேன். எங்கள் கூட உள்ள ஒரு ஸ்டாஃபு, அவர் திருச்சி போயிருக்காரு, மதுரை போயிருக்காரு, செங்கல்பட்டு போயிருக்காரு, கோபிச்செட்டிப்பாளையம் போயிருக்காரு, கோவிந்தசாமி நகர் போயிருக்காரு. ஆண்டவர் வரும்போது, டேய் என் மகன் கல்யாணகுமார் சிங்கப்பூர் போனான், மலேசியா போனான், நியூசிலாண்டு போனான், பர்மா போனான், யூகே போனான், டென்மார்க் போனான், நீ எங்கே போனேன்? ஆண்டவரே நான் கோபிச்செட்டிப்பாளையம், நான் கோவிந்தராஜபுரம். ஏய் இவங்க தான் போனியா, உனக்கு கம்மி ரிவார்டு அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. ஏன் தெரியுமா? அவன் சொல்லுவான், ஆண்டவரே என்னை சிங்கப்பூருக்கு யாராவது கூப்பிட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னேன்னா, நான் டென்மார்க் யாராவது கூப்பிட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னேன்னா, எவனுமே கூப்பிடலாம் ஆண்டவரே, என்ன இந்த பாவியை தான் கூப்பிட்றானு, கல்யாணகுமார் தான் கூப்பிட்றானுங்க. அது நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன்? ஓ அப்படியா, சரி 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 சரி, உனக்கும் அதே ரிவார்டு, இந்த கல்யாணகுமாருக்கு என்ன ரிவார்டு கொடுக்குறனோ சொல்றது புரியுதா உங்களுக்கு? பெரிய ஊழியக்காரனா, பெரிய இது அது பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் நம்ம தான் சொல்லிக்கிறது. எவனும் பெரிய ஊழியக்காரன் கிடையாது, எவனும் சின்ன ஊழியக்காரன் கிடையாது. ஆண்டவர் பார்வையில் எல்லா ஊழியக்காரங்க தான். சின்சியராக இருக்கணும், ஆண்டவர் ரிவார்டு கொடுப்பாரு. ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்க, வாய்ப்புகள். சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? அவங்களுக்கு நிறைய நம்ம இப்படிதான் சொல்லி சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்டோமா, அவருக்கு நிறைய இது இருக்கும் அது இருக்கும்னு சொல்லி, இதுதான் பிரச்சனை. பிப்ளிக்கலாக இருக்கணும். 3வது வாய்ப்பு. 4வது what God takes into account. 4th motive. என்ன செய்கிறோம் என்பது மாத்திரமல்ல, ஏன் செய்கிறோம் என்பதை மாற்ற. God sees the heart. You may do the right thing but you may have an evil motive. God says no reward. Matthew 6ல பார்த்தோம்ல, 5-6 வசனங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள்.
நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகள் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறார்கள், அவர்கள் போல செய்யாதீங்க. 6ஆம் வசனம், நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா பலனளிப்பார். நீ எல்லாருக்கும் நீ சீன் போட்டினா ரொம்ப ரிவார்டு இல்லைன்றார். நீ கொடுக்கும் போதோ அல்லது உபவாசம் பண்ணும்போதோ ஜெபம் பண்ணும்போதோ மேத்யூ 6 எல்லாமே இருக்கு. சீன் போட்டு ஒருத்தனை சீன்லேருந்து தூக்கினார் தெரியுமா? அனனியா சப்பிராள் 50% கொடுத்தாங்க, ஆனால் 100% கொடுத்த மாதிரி ஒரு சீன் போட்டாங்க தெரியுமா? சீன் போட்டவங்க சீன்லேருந்து தூக்கினார் ஆண்டவர். ஸோ மோட்டிவ், உள்நோக்கம். காட் சீஸ் யுவர் diligence, your ability, your opportunity, your motive. 5வது, number 5, the intensity of our relationship with him. அவரோடு கூட உள்ள உறவு. Are we doing whatever we are doing in partnership with God? தேவனோடு கூட உள்ள உறவுல செய்கிறோமா என்பதை அவர் பார்க்கிறார். மேத்யூ 7 மலை பிரசங்கத்தில் 21-23, என் நாமத்தினாலே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்றெல்லாம் சொல்லுவாங்களாம். கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது என்ன செய்வேன் நான்? ஒரு காலம் உங்களை அறியவில்லை. ஐ டோன்ட் நோ யூ, யூ ஆர் யூசிங் மை நேம் பட் ஐ டோன்ட் நோ யூ என்று ஆண்டவர் சொல்றாராம். அறியவில்லை என்ற வார்த்தை, அந்த வார்த்தை என்ன தெரியுமா? இட் இஸ் த சேம் வேர்ட் தட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். ஆபிரகாம் சாராயை அறிந்தான், ஈசாக்கை பெற்றான். ஆதாம் ஏவாளை அறிந்தான், அதற்கு பிறகு இந்த பிள்ளையை பெற்றான். அப்படி பைபிளில் இருக்கும் போது அந்த அறிந்தேன், knowing the husband. Abraham knew Sarah and Isaac was born. Knowing, that word is husband-wife intimate relationship out of which a child is born. Something is birthed. உறவுனால, இன்டிமசி. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்தின, என் நாமத்தினால சொல்றேன், என் பேரை சொல்றியாடா, டே என் கூட உறவே இல்லையாடா உன்கிட்ட. எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இங்கே ஒருத்தர் கல்யாணம் ஆகுது, அவர் துபாயில் வேலை செய்கிறாரு, இந்தியாவில் கல்யாணம் ஆகுது, அப்படி இங்கே இருக்கிறாரு. அப்புறம் துபாய்க்கு வேலைக்கு போயிடுறாரு, இங்கே ஒய்ஃப் இங்கே இருக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் வர்றாரு. வரும்போது அங்கே ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு. உடனே இந்த ஒய்ஃப் சொல்லுது, ஐயோ ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வர்றது, நமக்கு குழந்தை பிறகு போகுதுங்க, நீங்கள் வர டைம் தான் நமக்கு குழந்தை பிறகு போகுதுன்னு. எனக்கு குழந்தை பிறகு போகுதா? நமக்கு 2 வருஷமா இல்லை ஐயா, ஐயா துபாயில் இருக்கிறாரு, நமக்கு குழந்தை பிறகு போதா? ஆமாங்க நமக்கு குழந்தை பிறகு போதுங்க. அப்ப என்ன சொல்ற ஹஸ்பண்ட்? என்னது நமக்கு குழந்தை பிறகு போதா? என் நாமத்தில் பிள்ளையா? ஆனா நான் உன்னை அறியேன், அக்கிரம செய்ய காரியே, நீ அப்புறம் போ. இங்க பாருங்க, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். See, illegitimate child is called what? It's a bad word. I don't want to say it here. Correct? Illegitimate children are called what? It's a bad word and I don't want to say that. அந்த மாதிரி கிரியைகளை, don't want illegal or illegitimate works which God will reject and not reward on that day of judgment. So the intensity of our relationship with him, தேவனோடு கூட உள்ள உறவின் வலிமை. 5வது. 6வது, 6, based on the finished work. நம்ம கர்த்தர் நமக்காக கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சோம்னா அதுக்கு ரிவார்டு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ரிவார்டு. 2 Timothy 4:7-8, 2 தீமோத்தேயு 4:7-8. இயேசு யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்றாரு, பிதாவே நீ எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்தேன். Father, I finished the work that you gave me to do. Even now glorify me. Read John 17:4-5. Even now glorify me. Jesus is asking the Father to glorify him based on the finished work. Paul is being rewarded based on finished work. நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடித்த பிறகு நமக்கு ரிவார்ட். இதுவரைக்கும் எத்தனை பார்த்திருக்கோம்? 6. Diligence,
ability, opportunity, motive, intensity of a relationship based on finished work. விழிப்புணர்வு, திறமை, வாய்ப்பு, உள்நோக்கம், தேவனோடு உள்ள உறவின் வலிமை, செய்து முடித்த கிரியைகளின் அடிப்படையில். Last two. Give me 2 more minutes. 7. Be an overcomer. Overcomers will be rewarded. ஜெயம் கொள்ளுக. இது நம்ம முன்னாடி இல்லை. I did not have this before. But I added it after I saw it. Be an overcomer. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் ரெண்டுலையும் ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ரிவார்டு. To him that overcomes, to him that overcomes, to him that overcomes. Revelation 2 and 3. Revelation chapter 2 and chapter 3. 7 இடத்துல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன். To him that overcomes, I will give this, I will give this rewards. எல்லாமே rewards. Revelation 2:7, 2:11, 2:17, 2:26. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 11ஆம் வசனம், 17ஆம் வசனம், 26ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 12ஆம் வசனம், 21ஆம் வசனம். To the one who overcomes. ஜெயம் கொள்கிறவர்கள். எதை ஜெயிக்கணும் பாஸ்டர்? உலகம், மாமிசம், பிசாசு. உலகம், மாமிசம், பிசாசு ஜெயிக்கணும். To the overcomer, he will give reward. ஜெயம் கொள்கிறவனோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். Revelation 21:7. ஜெயம் கொள்கிறவனோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். 7 சொல்லியாச்சா? லாஸ்ட். எனக்கு பிடிச்சது இதுதான். இந்த 7 எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஐ லைக் இட். பட் the 8th one the best. என்ன தெரியுமா? இந்த 7 நீங்க செய்யணும். உங்களுக்கு ரிவார்டு. இந்த 8வது நான் சொல்ல போறேன் தெரியுமா? அது நீங்க செய்ய வேணாம். உங்களுக்காக சில நண்பர்களை கர்த்தர் தருவார். அவர்கள் செய்வார்கள். எனக்கெல்லாம் அப்படி சில நண்பர்கள் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். உங்களை குறித்து குறை சொல்லிகிட்டே இருப்பானுங்க. உங்களை பற்றி மீம்ஸ் போடுவானுங்க. உங்களை பற்றி ட்ரோல் பண்ணுவானுங்க. உங்களை பற்றி வாட்ஸ்அப்பில் பொய்யான செய்தியை பரப்புவாங்க. என் நாமத்து நிமித்தம், நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டால், ஆண்டவர் இயேசு சொன்னாரு, கலிகூறுப்பா, ரிஜாய்ஸ். எவனாவது உன்னை பற்றி பேசினான்னா டென்ஷன் ஆகாத. ஆமா, கவுண்டர் கொடுக்கணும்னு நினைக்காத. சூப்பர், கலிகூறு, போனஸ் பாயிண்ட். ஆமா, நீ தான் ஸ்கோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் கேம் விளையாடும் போது உனக்கு போனஸ் பாயிண்ட் வரும். எதிரி ஃபவுல் கேம் ஆடுவான், உனக்கு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆமென். உங்களுக்கு அப்படிலாம் இருக்காங்களா யாராவது? உங்களுக்கு அப்படி யாரும் இல்லை. நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்றேன். ஆண்டவரே கிருபையா தாங்கப்பா, போனஸ் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு. யாராவது எவனாவது எழுதட்டும், எவனாவது அசிங்கமா பேசட்டும். என்ன சிரிக்கிறீங்க? அப்படிலாம் எங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு. எனக்கெல்லாம் நிறைய போனஸ் பாயிண்ட் இருக்கும். அது மாதிரி சிலரெல்லாம் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறானுங்க நம்மளுக்காக. ஹலோ, இருக்கீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம், சாரி, இதில் மேத்யூவில் இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொன்னார் இல்லை, என் நிமித்தம் நீங்கள் நிந்தித்து துன்பப்படுத்தப்பட்டு, அதாவது இங்கே பாருங்க, நீங்கள் ஓனாக சஃபர் பண்ணீங்கன்னா, ஏதாவது தப்பு பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ரிவார்ட்னு சொல்லாதீங்க. நோ 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 நோ, கிளியராக இருக்கு. என் நிமித்தம் நீங்கள் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான், blessed people. ஆமா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆமா, ரிஜாய்ஸ். பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். இதுவரைக்கும் நான் மற்றதெல்லாம் பலன் மிகுதின்னு பார்க்கவே இல்லைங்க. இங்கே மட்டும்தாங்க கிரேட் இஸ் யுவர் ரிவார்ட். வேற இடத்துலலாம் கிரேட் இஸ் யுவர் ரிவார்ட் இல்லை, ரிவார்ட்னா இருக்கு. இங்கே கிரேட் இஸ் யுவர் ரிவார்ட். லம்பா கொடுப்பார் ஆண்டவர். ஆமென். எப்ப எவனாவது நமக்கு ஆப்பு வைக்கும் போது வச்சுட்டு போட்டோம், உங்களுக்கு ரிவார்ட். இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ்ல வாழுங்க, நித்திய பார்வையில் வாழுங்க. ஆமென். ஸோ பிலீவர்ஸ் ரிவார்ட்னு இருக்கிறது. எப்படி ஆண்டவர் ரிவார்ட் பண்ணுவார்? ஒரு 8 காரியங்களை சொன்னேன். ஸோ ஜட்ஜ்மெண்ட் பிலீவர்ஸ்க்கு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். மிஸ்தாஸ், அப்போடிடமாய், சேலரி அண்ட் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் நீங்கள் உழைத்ததுக்கும் பலன் தருவார். நீங்கள் எதை எதை இழக்க ஆயத்தமாக இருந்தீர்களோ ஆண்டவருக்காக அதையும் திருப்பி தருவார். அந்த நாள் வருகிறது.
ரட்சிக்கப்பட்டதுக்காக நீங்க மட்டும் நீங்க ஆண்டவருக்கு தேங்க்ஃபுல்லா இருக்க வேண்டிய அதோட முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க. there is believers rewards. they are created for good works. Ephesians 2:10. எபேசியர் 2:10. Can I pray for you? Father, thank you, Lord, for this wonderful people who have diligently come all the 6 weeks. 6 வாரம் தொடர்ந்து ஆண்டவரே பாடத்தை படிப்பதற்காக வந்தார்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனமாறவர்களை ஆசீர்வதிக்கிற வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட, மக்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். 6 வாரம் நாங்கள் பல காரியங்களை பல ஆங்கிளில் உங்களுடைய வருகை குறித்து பார்த்தோம். இன்னும் என்ன நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஏற்ற நேரத்தில் ஃபியூச்சரில் எங்களுக்கு சரியான வேலையில் சொல்லிக் கொடுங்கப்பா. நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஆயத்தப்படணும். இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்த காரியத்தை வைத்து நாங்கள் விட்டு கொடுக்குறோம், உமக்காக வாழ அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பங்கெடுத்த எல்லா திருச்சபைகளையும், ஊழியர்களையும், ஆண்டவரே குடும்பங்களையும், கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய அன்பு கரம் நீட்டப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. I have taken 10 minutes extra. Forgive me. Once again, Reverend Stephen, thank you so much for this opportunity. God bless you.